6 மணி ஆச்சா? ஹாய் மச்சான். ம் Good morning, sir. Good morning. Sit down, students. Students, இனி நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்துட்டு இங்கிலீஷ். The life of the poem. புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏய், எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பியா? எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாடா. டேய் நில்லு. நைட்டு ஃபுல்லா என்னதான் பண்ணுவ தூங்காம? டேய் மச்சான். டேய் நீ அவனையா கூப்பிடுற? அவன் ஃபோன் பாக்குறது கூட ஏத்துக்கலாம்டா. ஆனா சாப்பிட்றன்ற பேரு சாப்பாட்டை எண்ணிட்டு இருக்கிறான் பாரு, அதான்டா ஏத்துக்கவே முடியல. டேய் அவனையும் கூப்பிடலாம்டா. நீயே போய் கூப்பிடு போ. டேய் மச்சான். யாரு அந்த சாரா? அவரே போன்ல பிஸிக்கிற, நீ வா நம்ம விளாடலாம். என்னது இது? ஃபார்வர்ட் மெசேஜ். இது ஃப்ரீயா ஃபோன் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்க. ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு. ஓகே. கேம்ல 10,000 ரூபா போச்சா? ஓ, என்ன பண்றது? என்னடா இது? மச்சான் அது போட்டினா வச்சுக்கேன், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும்டா. அண்ணா ஒரு விம் கொடுங்க. என்னப்பா வேணும்? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்ஃப் டிசிப்ளின் பத்தி பார்க்க போறோம். நம்ம என்னடா இதுல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிற? எதில் வச்சாலும் செக் பண்ணுறாங்க மச்சி, அதான் இதில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியா? டேய் நீ கெட்டது இல்லாம இவனையும் கெடுக்க பாக்குறியா? டேய் இங்க வா. அன்னைக்கு என்னமோ பெரிய இவனோட ஸ்போர்ட்ஸ் டேவானே, நீ வாடா ரேஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏய் என்ன பயமா? வாடா ரேஸ் வச்சுக்கலாம். வாடா பார்த்துக்கலாம். On your mark, get set, go. டேய் அன்னைக்கு என்னமோ பெரிய புலி மாதிரி ஓடனே, இன்னைக்கு எலியாட்ட வர்ற. தூ. டேய் என்னடாச்சு உனக்கு? கிளாஸ்ல ஏதோ கசக்கி வாயில வச்சிட்டு இருக்கிற, கிரவுண்ட்ல எப்பயும் ஃபர்ஸ்டா வருவ, நீங்க அவங்கிட்ட போய் தோத்துட்டு இருக்கிற. என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு?
நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன்னை நீ மாத்திக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் என்னடா ஆச்சு? எந்தரா? டேய் டேய் இரு வரேன். எதுக்குடா அப்படி ஓடி வந்துட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன? உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனுக்கு மவுத் கேன்சராண்டா. எங்க அப்பா டிசி வாங்க வந்திருக்காரு. இதுக்கு தான்டா நான் அவன்கிட்ட அப்பவே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டானே. கைபேசி உங்களை மாயமாக்கும், போதைப் பொருள் உங்களை அடிமையாக்கும். இவர்கள் இருவரும் பாதிக்கப்பட்டது வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இவர்களை இந்த நிலைக்கு உள்ளாக்கியது அதிக அளவிலான டோபமைன் தான். இவர்களுக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் இவர்களை பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? தினமும் கூலி வேலைக்கு சென்று 5க்கும் 10க்கும் முழித்து கல்லூரி கட்டணத்தை கட்டி தன் மகன் என்றாவது ஒரு நாள் பெரிய ஆளாக வந்து விட மாட்டானா என்று நினைத்தது தப்பா? இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான பாதை இது அல்ல.